Hi friends, welcome to DD Shine Recipes and Tips. இன்றைக்கி அப்பளம் வச்சு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். எப்பொழுதும் அப்பளத்தை பொரிச்சு மட்டும்தான் சாப்பிட்ருப்போம். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்பவே நல்லாயிருக்கும். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஸ்நாக்ஸாக இருக்கும். ஈவினிங் டைமில் ஒரு காஃபியோடு சாப்பிட்லாம். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் நான் 2 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு எடுத்துக்கிறேன். ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. மிளகாத்தூள் கம்மியாகவே போட்டுக்கோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் எள்ளு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக சாப் பண்ண கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுக்கோங்க. அப்பளத்தில் ஆல்ரெடி உப்பு இருக்குது, அதனால் தேவையான அளவு மட்டும் போட்டுக்கோங்க. கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க. இப்போது நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் கொஞ்சமாக அதை மிக்ஸ் பண்ணணும். எல்லாமே நல்லா பிளெண்ட் ஆகுற மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி மிக்ஸ் பண்ணுங்கள். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது அப்பளத்தையெல்லாம் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளாக நல்லா கட் பண்ணிக்கோங்க. நான் இன்றைக்கி சின்ன சின்ன துண்டுகளாக இந்த சைஸில் நான் கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்களும் இதே சைஸில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ நம்ம கட் பண்ண அப்பளத்தையெல்லாம் இந்த மாவில் சேர்த்துக்கலாம். இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அப்பளத்தோடு அந்த மாவு எல்லாம் மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ ஒரு பேனில் ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் சூடானதுக்கப்புறம் இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க அப்பளத்தை எடுத்து போட்டுக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். வெந்ததுக்கப்புறம் அப்பப்போ நல்லா திருப்பி விடுங்க. இப்போ அப்பப்போ நல்லா எல்லாத்தையும் திருப்பி விடுங்க. நல்ல ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனதோடு எடுத்துடலாம். இப்போ சம்மர் சீசன் வரப்போகுது, கிட்ஸுக்கெல்லாம் லீவ் விட்டுருவாங்க. அந்த மாதிரி டைமில் நீங்கள் இதை ஸ்நாக்ஸாக செஞ்சு கொடுக்கலாம். ரொம்பவே நல்லாயிருக்கும், விரும்பி சாப்பிடுவாங்க. ஈவினிங் டைமில் ஒரு காஃபியோடு சாப்பிட ஒரு அருமையான ஸ்நாக்ஸாக இருக்கும். வித்தின் 15 மினிட்ஸ்க்குள்ளே நீங்கள் இதை ரெடி பண்ணிடலாம். இதுக்கு பெருசாக எதுவும் நம்ம சேர்க்கலை, அதனால் நீங்கள் ஒரு 15 to 20 மினிட்ஸில் இதை நீங்கள் ரெடி பண்ணிடலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. அப்பளத்தை வச்சு ஈஸியாக ஒரு 15 நிமிஷத்தில் ரெடி பண்ணியாச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இதோட சாப்பிட்றனா கூட சாப்பிட்லாம். இல்லைனாக்கா நான் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஆனியன் போட்டுக்கிறேன், கொஞ்சம் டொமேட்டோ போட்டுக்கிறேன், கொஞ்சம் குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டுக்கிறேன். இன்றைக்கி என்கிட்ட சாட் மசாலா இருக்குது, அதனால் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கிறேன். சாட் மசாலா இல்லைன்னா பரவாயில்ல. இப்போ கொஞ்சம் லெமன் ஜூஸ் போட்டுக்கிறேன். டிஷ்ஷுக்கு தேவையான அளவு கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி எல்லாத்துலேயுமே உப்பு இருக்கும், அப்பளத்தில் இருக்கும். நம்ம போடுறப்ப டிஷ்ஷில் கொஞ்சம் போட்டிருக்கோம், அதனால் தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அவ்வளோதான், ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிடுச்சு. டிடி ஷைன் ரெசிபீஸ் அண்ட் டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.